சந்தியா ராகம் சரியில்ல. மாயா எப்படி திரும்பி வந்தாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்பெக்டர் மாயாவை கூட்டிகிட்டு போய் ஒரு அதிகாரி கையில் ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் எக்ஸலேட்டர் மேலே ஏறி அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. சீனும் அவசரமாக வந்ததுனால ஒரு காரில் அடித்து கண்ணாடி உடஞ்சிருது. அந்த கண்ணாடிக்கு நீ பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. சார் சார் நான் திரும்பி வந்து உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்கிறேன். இதுக்கு என்ன செலவானாலும் நான் அதை பார்த்துக்கிறேன். ஒருத்தர் அர்ஜென்ட்டாக இப்போ ஃப்ளைட்டில் ஏறிடுவாங்க. தயவுசெய்து என்னை விடுங்க சார். நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சீனு கெஞ்சி பார்க்குறாங்க. அதெல்லாம் விட முடியாது. இப்போ நீ இந்த கண்ணாடியை உடச்சிட்ட, இதுக்கு பதில் சொல்லிட்டு நீ அப்புறமா போங்கிறாங்க. கையில் இருக்கிறதே இவ்வளவுதான் சார் காசு, இப்போதைக்கு நீங்கள் வாங்கிக்கங்க, மறுபடியும் நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், என்னை விடுங்க சார் அப்படின்னு போராடி பணத்தை கொடுத்தமா வந்தமான்னு ஒரே வாங்கல ஓட்டாமா ஒடியாந்துடுறாரு. சின்ன டே 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 அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு பின்னாடியே வராங்க. சீனுவை பிடிக்க முடியல. உள்ள வந்தது ஒரு 5-6 அதிகாரிங்க. அவங்கள பிடிச்சிக்கிறாங்க. சீனுவை மறுபடியும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு விசா மறுபடியும் வந்துருச்சு சார், தயவுசெய்து அவங்கள விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தே ஆகணும், ஃப்ளைட்டில் ஏறிடுவாங்க. அதுக்கப்புறமா திரும்ப விசா வாங்குறது ரொம்ப கஷ்டம், திரும்பவும் இந்த நாட்டுக்கு வர்றதும் ரொம்ப கஷ்டமா போயிடும், சிரமமா போயிடும். நான் எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்தணும், விடுங்க சார்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சீனால உள்ள போக முடியாது, நீ பேசாம இங்கேயே நில்லு அப்படின்னு இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. மாயாவுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள செக் பண்ணி உள்ள அனுப்பிச்சு வச்சிடறாங்க. மாயா கண்ணுக்கு முன்னாடி மறைஞ்சிடுறாங்க. சீனு மாயா மாயான்னு சத்தம் போட்டுட்டே இருக்காரு. ஏர்போர்ட்ல போலீஸ் அதிகாரிக சீனுவை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. சார் ஒருத்தர் இப்ப நாட்டு விட்டு போகிறாங்க சார், அவங்களுக்கு விசா வந்துருச்சு சார், விசா வரலின்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க சார், திரும்பவும் வரவே முடியாது, ப்ளீஸ் சார் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சத்தம் போட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. யாருமே அதை காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல. மாயா அழுதுகிட்டே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க இன்ஸ்பெக்டர் கொண்டு விட்டதுக்கு அப்புறமா வெளியில வரும்போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பாக்குறாங்க, அது மாயாவுக்கு 2வது விசா வந்திருக்கு. அது இந்த பொண்ணுக்கு விசா வந்துருச்சா அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க மேல் அதிகாரி யார்கிட்ட ஒப்படைச்சாங்களோ அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்றாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் சீனுவை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த அதிகாரி பக்கம் வர்றாங்க. இவங்களுக்கு 2வது தடவை விசா வந்துருச்சு சார், அதனால இவங்களும் ஓடி வந்திருப்பாங்க போல இருக்கு. நான் அனுப்பிச்சு வச்ச அந்த அதிகாரி மூலமா நான் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறேன், மாயாவை திருப்பி கூட்டிட்டு வந்துருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. சீனு அவசரப்படுத்துறாங்க. சார் சார் சீக்கிரமா நீங்க மெசேஜ் அனுப்புங்க சார், இல்லைன்னா மாயா ஃப்ளைட்ல ஏறிடுவா அப்படிங்கிறாங்க. போலீஸும் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. அங்க மாயாவை கூட்டிட்டு போன அதிகாரியும் அந்த மெசேஜை பார்த்துடுறாங்க. உங்களுக்கு விசா வந்துருச்சுங்கிறாங்க. சந்தோஷப்படுறாங்க மாயா. நான் இப்போ போய் மாயாவை பார்க்கலாமா அப்படின்னு சீனு கேட்குறாங்க. இல்ல இதுக்கு அந்த பக்கம் நீங்க போகவே கூடாது, அப்படி உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்துருவாங்கன்னு உட்கார வைக்கிறாங்க. அதிகாரி மாயா கிட்ட சொல்றாங்க, கீழே சீனன்னு ஒருத்தர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. மாயா ரொம்ப சந்தோஷமா கீழே இறங்கி ஓடி வராங்க. மாயா வரும்போது அப்படி தென்றலே தவழ்ந்து வந்த மாதிரி மாயாவுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்படி சொல்லி குதிச்சுக்கிட்டு வந்து சீனு அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சீனு மாயாவை பத்தி என்ன அவ்வளவு லவ் பண்றிய மாயான்ங்கிறாங்க. ஆமா சீனு, எனக்கு இந்த நாட்டை விட்டு போக இஷ்டமே இல்லை, நான் அவ்வளவு சீக்கிரம் இந்த நாட்டை விட்டும் போக மாட்டேன், என்னை விட்டும் போக மாட்டேன் சீனு அப்படின்னு ஹட் பண்ணிக்கிறாங்க. சீனு நீ எப்பவும் என்னை விட்டு போக கூடாது, நானே உன்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் நீ என்னை விட்டு போயிடாதேன்னு கேட்கறாங்க. சீனு உன்னை நான் எவ்வளவோ மனசை நோகடிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடுங்கிறாங்க. அடைச்சி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, எப்பவுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கிற மாயாங்கிறாங்க. உன் மேல எனக்கு எப்பவுமே கோவம் வராது மாயா, உன் மேல இருக்கிற அன்பு ஒரு துளி கூட குறையாது. சீனு மனசுல இருந்ததையெல்லாம் கொட்டி தீக்குறாங்க. மாயாவும் அவங்க மனசுல இருந்ததையெல்லாம் வெளிப்படையா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா சீனு மாயா 2 பேர்த்தோட காதல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. ஜானகி தானா 2 பேருமே ஏக்கத்தோட மாயா திரும்ப வந்துட மாட்டாளா அப்படின்னு வாசல்லையே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பார்வதி பத்மா சாரு 3 பேருமா அடடா போனவ திரும்பி வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பாரு. அவ இந்நேரம் ஃபிளைட்ல சைன்னு போயிருப்பா. அம்மா மாயாவை எப்படியாவது போய் பார்த்துருப்பாங்களா, திரும்ப வந்துடுவாளா அப்படின்னு எல்லாம் தனம் ஜானகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. தெரியலையே தனம், திரும்ப வந்துட்டானா எவ்வளோ நல்லா இருக்கும், எப்படியாவது போய் பார்த்துட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு 2 பேரும் ஏக்கத்தோடு பேசிட்டு இருக்காங்க. ரகுராமன் சிவராமன் 2 பேரும் ஜீப்ல வராங்க. இந்த பக்கமா மணிவண்ணன் பைக்ல வராங்க. தனம் ஜானகி 2 பேருமே பார்த்துட்டு என்னங்க மாயாவை காணுமேன்னு கேட்குறாங்க. நாங்க அந்த டைமுக்கு போக முடியல ஜானகி, ஏர்போர்ட்டுக்கு எங்களால போக முடியலைங்கிறாங்க. கேட்டதும் அச்சோ மாயா ஃப்ளைட்ல ஏறிட்டா போல இருக்கு, அதனாலதான் இவங்க போய் கூட்டிட்டு வர முடியாம சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி போடு, பறந்துட்டாளா, எப்படியோ கல்யாணத்துக்கு தடை இல்லாம ஜாம் ஜாம்னு நிம்மதியா கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு சாரு பார்வதி பத்மா 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஜானகி மாயா எப்படியும் கண்டிப்பா திரும்ப வந்துருவா, அவ போயிருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. எவ்வளவோ வேகமா போய் மாயாவை பிடிச்சிடலான்னு தான் போனோம், ஆனா பாதியிலேயே எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு, அதுக்கப்புறமா எங்களால போக முடியல, அதை தாண்டி வர முடியல. ஆனா சீனு நேரம் போயிருப்பான்னு நினைக்கிறேங்க. இந்த சீனுக்கு என்ன வந்தது, இவ எதுக்காக இவளை போய் கூட்டிட்டு வர போயிருக்கான், பேசாம திரும்பி வந்துட வேண்டியதானே, இவனுக்கு எதுக்கு இந்த அலைச்சல் அப்படின்னு நினைக்கிறாங்க சாரு. அவ வந்தா இருந்தா விசா முடிஞ்சது போயிட்டா, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப எதுக்கு அவளை வரணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும். சரி சரி மாயா வந்தா இருந்தா போயிட்டா, அவ ஊருக்கு தானே அவ போயிருக்கா, திரும்பவும் வர வாய்ப்பு இருந்தா மறுபடியும் வரட்டும், போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு பாட்டி சொல்றாங்க. எல்லாரும் திரும்ப நேரத்துல கரெக்டா பைக் சத்தம் கேக்குது, திரும்பி பாக்குறாங்க. சீனுவும் மாயாவும் வராங்க. வந்ததை எல்லாருமே பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. யாரு முகத்துல மட்டும் அப்படியே எள்ளும் கொள்ளுமா வெடிக்குது. மாயா ஓடி வந்ததும் பெரியமான்னு கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா தனாவும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. வந்துருவேன்னு எனக்கு தெரியும் மாயா அப்படின்னு அழுகுறாங்க. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், திரும்ப வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்றாங்க மாயா. தனம் இதே வீட்டுல எல்லாத்தோட அன்பு எனக்கு இருந்ததுனாலதான் திரும்பவும் அந்த அன்பு தான் என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்குங்கிறாங்க மாயா. வா மாயா, நீ வந்ததுல எங்களுக்கு ரொம்ப
ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மாயா, ஜானகி தானா எல்லாரும் உள்ள போறாங்க. நம்ம என்னதான் பிளான் பண்ணி இவளை எப்படியாவது வெளிநாடு அனுப்பலான்னு பார்த்தோம். ஆனா முடியலையே, திரும்பவும் வந்து நிக்கிறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க சாரு. அந்த இடத்துக்கு மாயா வராங்க. என்ன சாரு, என்ன அனுப்பி வச்சா நல்லதுன்னு நீ நினைச்சிட்டு இருந்தியா? திரும்பவும் வந்ததை நீ எதிர்பார்க்கலையேன்னு கேக்குறாங்க மாயா. எதுக்கு நீ மாயா இப்ப நக்கல் பண்ற? வந்தியா, சாப்பிட்டியா, பேசாம போய் தூங்கு போ, என்கிட்ட பேசாதீங்கிறாங்க சாரு. உன்னை எதுக்காக பார்த்து நக்கலா சிரிக்கிறேன், எதுக்காக பேசுறேன்னு உனக்கு தெரியலையா சாருன்னு கேக்குறாங்க மாயா. நீ செஞ்ச வேலை என்னங்கிறது எனக்கு தெரியும். எல்லாத்தோட கோபத்தையும் உன் மேல திருப்பறதுக்கு எனக்கு ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகாது. உன்னை காட்டி கொடுக்கறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பேக் சம்திங் எல்லாம் எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. அப்படி செஞ்சேன்னா எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். நீ இந்த வீட்டுல எவ்வளவோ கெட்டது நடக்கணும்னு நினைக்கிற, ஆனா அது ஒண்ணு கூட என்ன மாரி நடக்க விட மாட்டேன். நடக்கும் நடக்காது. என்ன மாயா, ரொம்ப ஓவரா தான் சொல்லிட்டு இருக்கிற. என்னோட கல்யாணம் நடக்க போது தெரியுமில்ல, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு அப்படிங்கிறாங்க சாரு. சாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னை நான் நிம்மதியா தூங்க விடக்கூடாதுன்னு தான் இப்ப வந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். உன்னோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதுவும் என்ன மாரி நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சாருக்கு அப்படி தூக்கி வாரி போடுது. இவ சொன்னா செஞ்சிடுவாளே, என்ன செய்ய போறாளோ தெரியலையே, நம்ம கல்யாணத்துக்கு ஆப்பு வச்சுட்டாளா அப்படின்னு சாரு தூக்கம் இல்லாம கிடக்குறாங்க. மாயா நிம்மதியா தூங்கி இருக்காங்க. சீனு கிட்ட லவ் சொல்லிட்டாங்க. சீனு மாயா ரெண்டு பேருமே காதல் தேசத்தை நோக்கி பறந்துட்டு இருக்காங்க. சாரு தூக்கம் இல்லாம தடுமாறி தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.